பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீட் தேர்வுக்கு எதிராக இன்னைக்கு இந்தியா முழுக்க மிக தீவிரமாக போராட்டங்கள் நடந்து வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்தது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துற விதமாக, அதுவும் ரொம்ப கீழ்த்தரமாக, இதுக்கு மேல அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மலிவான விமர்சனத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபல யூடியூபர் ஒருத்தர் முன் வச்சிருக்காரு. அவர் முன் வச்ச அந்த விமர்சனம் அப்படின்றது என்ன, அண்ட் அந்த விமர்சனத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆப்வியஸா அந்த விமர்சனத்தை முன் வச்ச நபர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழிலே நீங்க பார்த்திருப்பீங்க. மிஸ்டர் ஏ2டி நந்தா அவர்கள் தான் அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நடிகர்கள், பல துறையை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள், செலிபிரிட்டிஸ் நம்ம சொல்லக்கூடிய பல நபர்களும் இந்த போராட்டத்தை ஆதரித்தோ எதிர்த்தோ பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பெரும்பான்மையாக இந்த போராட்டத்தை ஆதரித்து இன்னைக்கு சிஜேபி முன்னெடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு ஆதரவாக பதிவுகளை போடுறாங்க. ஒன்றிய அரசு நடந்து கொண்ட விதத்தை விமர்சித்தும் பலரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்ததை ஒட்டி இந்தியா முழுக்க போராட்டம் அப்படின்றது வலுப்பெற்றுச்சு. தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பாலநிலம்ல அந்த போராட்டத்தை தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக சிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் நடத்திட்டே தான் வராங்க. அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பொட்டேட்டோ ஃபேஸ் அவங்க ஒரு அந்த போராட்டத்துக்கு களத்துல போய் ஒரு பிளக்கார்டை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான அந்த போட்டோஸ் கூட வைரல் ஆச்சு. அவங்களும் அந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. தீபிகா அப்படிங்கிற ஒரு இன்ஃபுளுசர், அவங்களையும் நீங்க பலரும் பார்த்திருப்பீங்க. நிறைய ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய நபர், அவரும் போயிட்டு அந்த போராட்டத்துல கலந்து கொண்டாரு. நிறைய பேர் பேசுறாங்க. சத்யா அப்படின்ற ஒரு யூடியூபர், இதெல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், கொஞ்சம் பொலிட்டிக்கலா அவேரா இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அவங்களும் இதை கண்டித்து குறிப்பாக இந்த போராட்டத்தை ஒன்றிய அரசு எதிர்கொண்ட விதம் அப்படின்ற நிறைய விஷயங்களை பேசுறாங்க. ஜேகே அவரும் பேசியிருக்காரு. குறிப்பாக இந்தியா முழுக்க இப்படி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஜனநாயகன் படத்தினுடைய FDFSக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயாராகிறாங்க அப்படின்னா என்ன மனநிலை அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு. இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூப்ல ஆக்டிவா இருக்க நபர்கள் எல்லாம் பேசுற சூழலதான் நந்தாவும் அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த நீட் விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதுல அவருடைய பெர்ஸ்பெக்டிவ முன் வச்சிருக்காரு. முன் வச்சே அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பாக கடைசியாக அந்த டேக்அவே அது என்ன அப்படின்றதை சொல்லியிருக்காரு. அதுதான் உள்ளதுலேயே ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்திருக்கு. அண்ட் ரொம்ப கீழ்த்தரமாக, மலிவாக இந்த போராட்டத்தை அவர் அணுகியிருக்கிறார் அப்படின்றதுதான் நம்மளுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. இது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை போட்டு அந்த குறிப்பிட்ட பகுதி அவர் பேசிய அந்த கன்க்ளூஷன் இருக்குல்ல, அது ஒரு 2-3 நிமிடம் அந்த கன்க்ளூஷனை கொடுக்குறாரு. அதுல முக்கியமா இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு ஜனநாயகன் திரைப்படம், இதையொட்டி ஒரு கருத்தை சொல்லிட்டு அதை மட்டும் பர்டிகுலரா ரிமூவ் பண்ணிட்டாரு. அதாவது இது தொடர்ச்சியா இந்த வீடியோல இருந்தா, இது வெளியே போனா நமக்கு இன்னும் அவமானம், அல்லது மக்கள் இத வீடியோவை கட் பண்ணி கரெக்டா அந்த பாயிண்ட கட் பண்ணி கால் அவுட் பண்றாங்க, நம்மள கேள்வி கேட்கறாங்க அப்படின்றதை புரிந்து கொண்டு இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி டிலீட் பண்ணிட்டாரு. அது இவர் என்ன சொல்றது, ஒரு தெரியாம பேசிட்டாரு, அதனால ஒரு தார்மீக பொறுப்பேற்று அந்த பகுதியை நீக்கினார்னா நான் சொல்ல மாட்டேன். அவர் ரொம்ப விஷமத்தனமா தான் அந்த வீடியோவே போட்டிருக்காரு. போட்டு ரொம்ப கொச்சப்படுத்துற விதத்துலதான் சிஜேபி ப்ரொடெஸ்டையும் அணுகியிருக்காரு. அங்க போராடக்கூடிய இளைஞர்களையும், தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள், தமிழ்நாட்டினுடைய உணர்வு, நீட் வேணாம் அப்படின்ற அந்த உணர்வையும் ஒரு கொச்சைப்படுத்திருக்கிறாரு. அதுக்கான ரியாக்ஷன் வர ஆரம்பிச்ச உடனே, அதற்கான அடிவில ஆரம்பிச்ச உடனே உடனடியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு, ஃபேஸை சேவ் பண்றதுக்காக அந்த போர்ஷனை டிலீட் பண்ணிட்டாரு. முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 2-3 நிமிடங்கள்ல நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதை ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போராட்டத்துல இன்னைக்கு நீட்ல ரெகுலாரிட்டிஸ் வேணும்னு இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தடியடி, அதுக்கப்புறம் தாக்குதல், இதெல்லாம் நடக்குது. கடைசியாக எல்லாரும் போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத மறந்துகிட்டு தடியடியை பத்தியும் பிரச்சனையை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதற்கு நீட்ல ரெகுலாரிட்டிஸ் வேணும், தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண வைக்கணும், பாதிக்கப்பட்ட மாணவர்கள், இந்த நீட் தேர்வினால மரணம் அடைந்த 20 பேருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதுதான் 3 முக்கியமான டிமாண்டு. இதை வச்சுதான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாட்களாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல கடைசியாக இந்த பிரச்சனை அப்படின்றது நடந்துருச்சு. காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனை நடந்துருச்சு. இப்ப எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம இதை தான் பேசிட்டு இருக்கோம். இந்த தாக்குதலை பத்தி பேசிட்டு இருக்கோம், இது ஜனநாயகமா இல்லையான்னு பேசிட்டு இருக்கோம், இது டெமோக்ரஸியா இல்லையான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீட் ரெகுலாரிட்டியை பத்தி பேசணும்னு சொல்றாரு. இதை விட ஒரு கேனத்தனமான, முட்டாள்தனமான ஒரு வாதம் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்றதான் நம்ம பேசுறோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட கோரிக்கை என்ன? ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றதுதான் கோரிக்கை. அதுக்கு மக்கள் திரண்டாங்க, மக்கள் குரல் கொடுத்தாங்க.
தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய ஒரு உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் அந்த சண்டையை போட்டாங்க. தமிழ்நாடு இறுதியா ஜெயிச்சது அந்த ப்ரொட்டஸ்ட்ல. ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் நம்ம நடத்தி காட்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதுல போலீஸ் தடியடி, போலீஸினுடைய வன்முறை அப்படின்றது நடந்தது. இது உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த கோரிக்கையை மொத்தமா டிமாண்டே வந்து மாறி போயிடுச்சா? ஜல்லிக்கட்டுக்கான அந்த கோரிக்கை எல்லாம் மறந்து போயிட்டாங்களா? மக்கள் ஜல்லிக்கட்டு வேணான்னு சொல்லிட்டாங்களா? என்ன லாஜிக் இது? என்ன ஒரு குப்பத்தனமான லாஜிக், அல்லது எவ்வளவு முட்டாள்தனமான லாஜிக் இது? போராட்டம் பண்ற மாணவர்களை தடியடி நடத்துறாங்க, சண்டை நடக்குது அப்படின்னு 19 பேசுறது முதல்ல என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? போலீஸ் வெளிப்படையா காவல்துறை என்னென்ன அநீதிகள் அங்க இழைச்சிருக்காங்க அப்படின்றத 1000 வீடியோ கொட்டி கிடக்கு. அப்ப யார் அங்க தப்பு செஞ்சா? யார் மாணவர்களை வந்து தாக்குனா? யார் மாணவர்களை, அதுவும் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்து ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேவலமா நடந்துகிட்டது யாருன்றதை கேட்பதற்கு துணிவில்லாத இந்த நபர் அப்படியே இதை பத்தி நம்ம பேச போனா, அதாவது இதுதான் உள்ளதுலேயே மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். ஆக்சுவலா இன்னைக்கு வெளிப்படையா இந்த போராட்டம் பண்ற நபர் இருக்காருங்கல்ல, இன்னைக்கு சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு நாட்டுக்கு எதிராக போராடுறவங்க அந்நிய சக்தி, தீய சக்தி, அவங்க நாட்டுல இருக்கக்கூடாது, ஃபாரின் ஃபண்டட் ப்ரொடெஸ்ட்னு சொல்றவங்களை கூட நம்பலாம். அவங்க வெளிப்படையா ப்ரொடெஸ்ட்டை எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டை ஆதரிக்கல, அவங்க கைது பண்ணணும்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி கிரஷ்ட் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி சொல்றாரு. குருமூர்த்தி சொல்றது அவருடைய கருத்து. அவர் வந்து ஓப்பனா சொல்றாரு, இந்த ப்ரொடெஸ்ட் நான் ஆதரிக்க மாட்டேன், திஸ் ஷுட் பி கிரஷ்ட்னு அவர் சொல்றாரு. ஸ்ரீதர் வேம்பு வெளிப்படையா சொல்றாரு. இந்த நபர்களை கூட நம்ம நம்பலாம். ஆனா நீட்ல நடக்கிற இர்ரெகுலாரிட்டின்னு 18 நிமிஷம் பேசிட்டு, பட் வந்து இதுல சண்டை நடந்துச்சுன்னா, இதுல வந்து போலீஸுக்கும் போராடுற மக்களுக்கும் சண்டை நடந்து இதுல வந்து டிமாண்டே வந்து மறந்து போயிடும். எதுக்கு போராட்டம் பண்றதே அப்படின்னு மறந்துடுவாங்க. நீ வேணா மறக்கலாம், போராட்டம் பண்றவன் ஏன் மறக்க போறான்? உங்களுக்கு அதுல அக்கறை இல்ல, உங்களுக்கு அதுல உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு ஒரு கண்டென்ட், ஒரு வீடியோ போட்டு நீங்க போயிருவீங்க. இதுல போராட்டம் பண்ற நபர்களை பத்தி கொச்சையாக இதுல வந்து இதுவே மாறி போயிடும். இன்னைக்கு எல்லாருமே மறந்துட்டாங்க. யாருமே மறக்கலையே. யாருக்கும் அந்த 3 டிமாண்ட் என்னன்றது தெரியாதா? யார் மறந்துட்டா? நீட் வேணான்றது தமிழ்நாட்டினுடைய கொள்கை முடிவு. தமிழ்நாடு மறந்துருச்சா? மற்ற மாநிலங்கள் மறந்துருச்சா? எல்லாரும் கேள்வி கேட்டு தான் இருக்காங்க. யார் இந்த பிரச்சனை பண்ணா அப்படின்றதையும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. காவல்துறையை நோக்கி, அங்க குவிக்கப்பட்ட அரசினுடைய அதிகார வர்க்கத்தை நோக்கி எல்லாரும் கேள்வி கேட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது மறந்து போயிடும். இந்த டிமாண்ட் மறந்து போயிடும். டிமாண்ட் எப்படியா மறக்கும்? எனக்கு புரியல ஆக்சுவலா. எப்படி ஒரு டிமாண்ட் வந்து மறக்கும்? எதுக்காக போராட்டம் பண்றோம் அப்படின்னு கூடியிருக்கிற இந்த இத்தனை இளைஞர்கள் தெரியாம வந்து குதிச்சிருக்காங்களா? அரசினுடைய ஒடுக்குமுறையை அவங்க தொடர்ச்சியா சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இர்ரெகுலாரிட்டி நடந்திருக்குன்னு சொல்லி தான் ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? என்ன பேசிஸ்ல இப்படி ஒரு எல்லாத்தையும் அறிந்து இல்ல விளக்கம் வேற கொடுக்குறாரு, கற்பி ஒன்று சேர்ப்பு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? போராடுறவங்களை குறித்து இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி வாய் வருது? வாய் வந்து நீங்க அம்பேத்கருடைய கோடெல்லாம் சொல்றீங்களா? அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்ல அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இதுவே இவ்வளவு கேவலமா பேசியிருக்காருன்னா அதுக்கப்புறம் கரெக்டா ஜனநாயகன் படம் வரும் பொழுது இந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து இப்படி டைவர்ட் பண்ணிட்டாங்களாம். ஒரு ஆவரேஜ், ஒரு இல்லிட்ரேட், ஒரு அரசினுடைய ஆதரவாளர், தாவேக்கு ஆதரவாளர், நடிகர் விஜயினுடைய ஆதரவாளர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரிதான் இவர் பேசியிருக்காரு. ஜனநாயகன் படம் வரும்பொழுது வேணும்னே இந்த பிரச்சனையை கிளப்புறாங்களாம். இது வந்து சீரியஸா வந்து எனக்கு இது என்ன சொல்றது, அந்த கிளாடுக்கெல்லாம் வந்து ஒரு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. கிளாடை யூஸ் பண்ணணும். நீங்க அதை போய் போடுங்க, டைம் லைன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட டைம் லைன் என்ன, எப்போ ஆரம்பிச்சாங்க, ஏன் ப்ரொடெஸ்ட் வந்து இவ்வளவு சீரியஸா இத்தனை 3 நாள்ல ஆச்சுன்றத நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க ஊருக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்களா, கற்பிக்கணும், படிக்கணும்னு? நீங்க படிச்சீங்களா முதல்ல? ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி நாட்டினுடைய இளைஞர்களை கொச்சைப்படுத்தி ஒரு வார்த்தையை பேசுறாரு. அப்படி பேசும்போது எங்கேயோ இருக்க ஒரு நபர், அவர் அமெரிக்கால இருக்காரு, அபிஜித் தீப்கே, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர், அவர் அமெரிக்கால இருக்காரு. அவரு அங்க நிம்மதியா இருந்த ஒருத்தர் தான். அவர் வந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு, அரசாங்கத்தை நோக்கி கேள்வியை முன்வைக்கிறார். அப்போ உடனடியாக பெரிய ஆதரவு வருது. அமெரிக்கால தான் கிளம்பி அவர் இங்க வராரு. ஒரு ஸ்டேட்டுக்கும் போறாங்க. எல்லா இந்த அரசின் மீது இவ்வளவு நாட்களாக ஒரு கோபத்துல, ஆதங்கத்துல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. ஒரு மாநிலத்துக்கும் போறாங்க. மாநிலத்துல அவர் மேல தாக்குதல் நடத்தப்படுது, அறவிடுறாங்க. RSS வெளிப்படையா வந்து எதிர்க்குது, நசுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க ஒரு இடமா போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. கடைசியா அந்த டிமாண்ட்ல இருந்து அவங்க மாறவே இல்லை. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற அந்த டிமாண்ட்ல இருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை. அப்புறம் ஜந்தர் மந்தர்ல உட்கார்றாங்க. சோனம் வாங்சுக் வராரு, ஹங்கர் ஸ்ட்ரைக் அறிவிக்கிறாரு, உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு. உண்ணாவிரதத்தை தொடங்கும் போது அது இன்னும் சீரியஸ் ஆகுது இந்த போராட்டம். எல்லா எதிர்கட்சிகளும் ஆதரவை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மான்சூன் செஷன் பார்லிமெண்ட்ல கூடுதுங்க. அதுக்காக தான் சலோ சன்சத் பார்லிமெண்டை நோக்கிய பேரணியை அவங்க அறிவிக்கிறாங்க. ஜனநாயகன் படம் தள்ளி 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 ஜூலை 23 ரிலீஸ் ஆகும். அந்த படத்தை கெடுக்கிறதுக்கு நாங்க நீட்டுக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு எவனாவது கிளம்பி வருவானா? ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸையும் நீட்டு பிரச்சனையும் நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்கன்னா என்ன மாதிரியான மனிதர் நீங்க? இதெல்லாம் பேசுறதே உங்களுக்கு கேவலமா, கூச்சமா இல்லையா? ஜனநாயகன் படத்தை வரும்போது கரெக்டா ப்ரொடெஸ்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இவ்வளவு நாள் நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்கற. இவ்வளவு நாளா ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு.
இந்தியா முழுக்க ப்ரொட்டஸ்ட் தீவிரமானதுக்கான காரணம் காவல்துறை மாணவர்களை எதிர்கொண்ட விதம், அணுகுன விதம், அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அதை தொடர்ந்துதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுச்சி அடைகிறாங்க. எல்லா இடத்துலயும் போராட்டம் தீவிரமடையுது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்தியா முழுக்க இடதுசாரி இயக்கங்களுக்கு மாணவர் அமைப்பு இருக்காங்க. எல்லா மாநிலங்களையும் இருக்கு, மாவட்டங்களையும் இருக்கு. அவங்கள என்ன பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா மாணவர்கள் மேல கை வச்சா? அப்போ மான்சூன் செஷன் வருது, அந்த டிமாண்ட்ன்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே மீட் ஆகிற பாயிண்ட்ல இந்த போராட்டம் தீவிரமடையுது. காவல்துறை எதிர்கொண்ட விதத்துல இந்தியா முழுக்க ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது வெடிக்குது. அதையொட்டி தான் தமிழ்நாட்டிலையும் போராட்டம் தீவிரமடையுது. தமிழ்நாட்டிலையும் எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க. இது ஜனநாயகன் படம் கரெக்டா ரிலீஸ் ஆகும்போது போராட்டம் தீவிரமடையுது. ஜனநாயகன் படத்தை இவ்வளவு நாள் நீங்க ஏன் போராட்டம் பண்ணல? இது ஒரு படத்தோட ரிலீஸையும் நீட் எதிர்ப்பினை இன்னைக்கு வந்துச்சா? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறவரே ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்பவே நீட் அப்பதான் அனிதா மரணம் அடைஞ்சாங்க. அதற்கு அந்த சமயத்துலதான் அவர் போய் வீட்லயே பார்த்தாரு. இப்ப நீட் பிரச்சனை திடீர்னு ஜனநாயகன் படத்தப்போ வந்துருச்சா? எதோட கம்பேர் பண்றீங்க? யார குளிர்விப்பதற்கு, யார மகிழ்விப்பதற்கு இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செய்றீங்க? ஜனநாயகன் படமும் நீட்டும் ஒன்னா? அங்க மக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதையொட்டி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க போராட்டம் தீவிரமடையுது. எல்லா மாநிலங்களையும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிக்கிறாங்க, போராட்டத்துக்கு வராங்க, தங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இதை நாங்க ஜனநாயகன் படத்தோட ஒப்பிட்டு நம்ம பேசுறது கரெக்டா? ஜனநாயகன் படம் வரும்போது ஜனநாயகன் அடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறது, ஜனநாயகன் FDFS போறதுக்கு பத்தி பேசுறாங்க, நீட்டை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றது அப்படின்றதெல்லாம் இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸை ஏன் ஏ2டி நந்தா பண்றாரு? யாருக்காக பண்றாரு? அப்படி தவறுலாம் அந்த வீடியோல வச்சிருக்க வேண்டியதானே? நீங்க இது நீங்க பண்ணது தவறே கிடையாது, இன்சென்சிபிளே கிடையாது. தெரியாம நீங்க பண்ணிட்டீங்கன்னா வச்சிருக்க வேண்டியதானே வீடியோல? நீங்க பேசுறது நியாயம்னா வச்சுக்க வேண்டியதானே? இது டெலிட் பண்றீங்க. அப்போ யாரை குளிர்விப்பதற்கு இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை நீங்க பண்றீங்க அப்படின்ற கேள்விதான் நம்ம முன்வைக்க விரும்புறோம். அண்ட் அவர் இன்னைக்கு போராட்டத்துல எதுக்கு பண்றீங்க, ஏன் ஒரு மாசம் முன்னாடி போராட்டம் பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டமான கேள்விகள்லாம் முன் வச்சிருக்காரு. அவருடைய பார்வைக்காக நான் சொல்றேன், இன்னைக்கு போராட்டத்துல இறங்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிரிவிலேஜான நபர்கள். அபிஜித் தீப்கே அந்த கட்சியினுடைய ஃபவுண்டரே அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ், அவர் அமெரிக்கால இருந்து வந்துதான் போராட்டத்தையே பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு படிச்சுட்டு நல்ல ஒரு அமெரிக்கா போறதா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் போயிருக்காரு, அங்கிருந்தா வந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் சிபிஎஸ்சில படிச்ச பசங்க, நீட்டுக்கு காசு கொடுத்து போய் படிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தான். நீங்க நீட்டால தொடச்சு எரிஞ்சுட்டாங்க, படிக்க முடியாத, அதுக்கு நீட்டுக்கு பே பண்ண முடியாத நபர்கள் எல்லாம் தொடச்செறிஞ்சு அவங்க வெளியே போயிட்டாங்க. அவங்க எங்கேயோ போய் ஏதோ ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மருத்துவம் படிக்கணும்னு ஆசை இருந்தும் பணம் இல்லாததால பலரும் பல துறையை தேர்ந்தெடுத்து அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரிவிலேஜா இருக்கக்கூடியவங்க, நீட்டை படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் மெஜாரிட்டியா நிக்கிறாங்க. அந்த ப்ரிவிலேஜா இருந்தும் படிச்சும் எக்ஸாம் நடத்த துப்புலையே அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற அந்த கேள்வியை தான் அந்த மாணவர்கள் எல்லாரும் முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாணவர்கள் போராட்டத்தை நீங்க ஆதரவு தெரிவிக்காம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜேகே மாதிரியோ, சத்யா மாதிரியோ, அல்லது பொட்டேட்டோ ஃபேஸ் மாதிரியோ, தீபிகா மாதிரியோ, அல்லது இன்னும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் மாதிரி நீங்க ஆதரவு தெரிவிக்காம, வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்காம கூட உங்க ஃபேஸை சேவ் பண்ணிக்கலாம். ஆனா அதை கொச்சப்படுத்துறதுக்கான உரிமை எல்லாம் யாருக்குமே கிடையாது. நீட் போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டு உரிமை சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட்ல ரெகுலாரிட்டி வேணும்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நீட் வேணான்னு முதல்ல சொன்ன மாநிலம் தமிழ்நாடு. நீட் ஒரு ஸ்கேம், நீட்டை அலோவ் பண்ண முடியாது, நீட் தேவையில்லைன்னு சொன்ன மாநிலம் தமிழ்நாடு. அதற்கான தொடர்ச்சியான ஃபைட்டை போட்டு இருக்க மாநிலம் தமிழ்நாடு. மசோதா நீட் விலக்கு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றிய ஒரு மண் தமிழ்நாடு. ஆளுநரோட ஃபைட் பண்ண மண் தமிழ்நாடு. சுப்ரீம் கோர்ட் போற மண் தமிழ்நாடு. அப்படி நீட்டுக்கு எதிரான ஒரு பாரம்பரியமான ஃபைட் தமிழ்நாடு போட்டிருக்கு. தமிழ்நாடு வேணான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடக்கும்போது அதை நீங்க ஜனநாயகன் கூட ஒப்பிட்டு பேசுவீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கணும், உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? யாரை குஷிப்படுத்துறதுக்கு, யாரை குளிர்விக்கிறதுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை நீங்க பாக்குறீங்கன்ற கேள்விதான் நம்ம முன்வைக்க விரும்புறோம். அண்ட் இந்த மாதிரி நபர்களை விட போராட்டத்தை ஒரு திரைப்படத்தினுடைய FDFS-ஓட கம்பேர் பண்ணது இன்னைக்கு அப்படிதான் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, டெல்லியில இதுக்கு போராட்டத்தை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. இவங்க தான் அமைச்சர். நமக்கு இன்னைக்கு எல்லா அமைச்சரும் உட்காந்து FDFS உட்காந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. கடைசி படமா நீங்க மாணவர்கள் ஃபுல்லா தெருவில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கட்சி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி வெளியேந்து ஆதரவு கொடுத்தாங்களா கம்யூனிஸ்டுகள். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் பெரும்பான்மையா இன்னைக்கு வீதியில காவல்துறையோட அடக்குமுறை சந்திச்சிருக்காங்க. பேட்ச் இல்லாத காவல்துறை அடித்து துன்புறுத்தி இருக்கு. அப்படிப்பட்ட நிலை தான் தமிழ்நாடு இருக்கு. டெல்லியில எதிர்கட்சி தலைவரே குண்டுகட்டா தூக்கிட்டாங்க. உங்க அமைச்சரவையில பங்கேற்றிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரை குண்டுகட்டா தூக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க காவல்துறையால. மாணவர்களை ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணிருக்கு காவல்துறை. இவ்வளவு பிரச்சனையும் தமிழ்நாட்டுல நீட்டை ஒட்டி தான் நடக்குது. நீட்டை வேணான்னு தமிழ்நாடு சொல்லியிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசும் நீட்டை வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போராடுற மாணவர்கள் மீது இப்படியான அணுகுமுறை அரசு கையாண்டுட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு குளறுபடி இருக்கும் பொழுது நீங்க ஜனநாயகன் படத்தை ஒப்பிட்டு இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவீங்க அப்படின்னா நீங்க யார் அப்படின்ற கேள்விதான் நம்ம முன்வைக்க விரும்புறோம். மக்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை
விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.